எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் சொசைட்டி, மனிதனை சார்ந்த அந்த சொசைட்டியும் எப்படி உருவாச்சு அப்படின்றது தான் இந்த லெசன். ப்ரீஹிஸ்டாரிக் பீரியட். ப்ரீஹிஸ்டாரிக் அப்படின்னா வரலாறு எழுதப்படாத காலத்துடைய பீரியட் தான் வந்து இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். நான் மகாலட்சுமி. ப்ரீஹிஸ்ட்ரி இது செகண்ட் பார்ட். நமக்கு ஃபஸ்ட் பார்ட் ஆல்ரெடி வேறு வீடியோவில் இருக்குது. ப்ரீஹிஸ்ட்ரின்றது வரலாறு எழுதப்படாத காலம். ஓகே, ஃப்ரம் ஆஸ்ட்ரலோபைத்திகஸ் த்ரூ ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ சேப்பியன்ஸ். அந்த ஒவ்வொரு உருவம், அந்த மனிதனுடைய ஒவ்வொரு ஸ்டேஜஸ் சொல்கிறது தான் அந்த நேம்ஸு. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர் இருந்தது மனிதனுக்கு, அதுதான் அது. ஹியூமன் எவல்யூஷன் அண்ட் மைக்ரேஷன்ன்றது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு இடம்பெயர்ந்து போகிறத மைக்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். மனிதன் எப்படி உருவானாங்க, அவங்க எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆனாங்க அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. த சிம்பான்சி, gorillas, orangutans along with humans are collectively called as great apes. மனிதன், சிம்பான்சி, கொரில்லா, ஒராங்குட்டான்றது இட் இஸ் அ டைப் ஆஃப் மங்கி. ஸோ இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த எல்லா இதையும் ஒன்றா சேர்த்து கிரேட் ஏப்ஸ் அப்படின்றாங்க. அமாங் தெம் த சிம்பான்சிஸ் இஸ் ஜெனட்டிக்கலி த க்ளோசஸ்ட் டு ஹியூமன்ஸ். இந்த மூணு சிம்பான்சி, கொரில்லா, ஒராங்குட்டான்ஸ்னு எடுத்துக்கிட்டால், சிம்பான்சி வந்து மனுஷனுடைய உருவத்துக்கு ரொம்ப க்ளோஸாக, ஜெனட்டிக்கலிங் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்த ஒரு உருவம். த ஆன்செஸ்டர்ஸ் டு ஹியூமன்ஸ். ஆன்செஸ்டர்ஸ் அப்படின்னா முன்னோர்கள் சொல்லுவாங்க. பரம்பரை அப்படியே பின்னாடி போயிட்டே இருந்தால் அவங்க நம்ம ஆன்செஸ்டர்ஸ், முன்னோர்கள் சொல்கிறாங்க. ancestors to humans were called hominins. முதல்ல உருவான அந்த ஹியூமன்ஸ் என்ன சொன்னாங்கன்னா hominins அப்படின்னு சொல்கிறாங்க. and their origins have been traced in Africa. இந்த hominins எங்கேருந்து உருவானாங்க அப்படின்னு பார்த்தா ஆஃப்ரிக்காவில் உருவானாங்க. they evolved from those origins and then began to move to other parts of the world in due course of time. ஸோ இந்த ஆஃப்ரிக்காவில் உருவான நம்ம ஆன்செஸ்டர், அதாவது ஹொமினின்ஸ் அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துலேருந்து வேர்ல்டுடைய வெவ்வேறு இடங்களுக்கு அப்படியே இடம்பெயர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில். த ஹொமினின் ஸ்கெலிட்டன்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ரலோபைத்திகஸ், ஒன் ஆஃப் தி early species of this tribe has been found in Africa. ட்ரைப் அப்படின்னா மலைவாழ் மக்கள் சொல்லுவாங்க, ஒரு குரூப் ஆஃப் மக்கள் சொல்லுவாங்க. இவங்களுடைய இந்த ஸ்கெலிட்டன்ஸ் வந்து 7 to 5 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்த இவங்களுடைய ஸ்கெலிட்டன்ஸ் வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்குது. The Great River Valley in Africa has many sites that have evidence for the prehistoric period. ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய கிரேட் ரிஃப்ட் வேலியில் இந்த ப்ரீஹிஸ்டாரிக் பீரியடுடைய சைட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது அப்படின்றதுக்கு எவிடன்ஸ் நிறையவே இருக்குது. The Great Rift Valley is a valley like formation that runs for about 6,400 kilometers from the northern part of Syria to central Mozambique in East Africa. இந்த Great Rift Valley அப்படிங்கிறவுடைய அமைப்பு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். இந்த Great Rift Valley உடைய கிலோமீட்டர்ஸ் மொத்தம் பார்த்திங்கன்னா 6,400 கிலோமீட்டர்ஸ் இதுடைய பரப்பளவு. இது எங்கேருந்து தொடங்கி எங்கேருந்து முடியுதுன்னு பார்த்திங்கன்னா சிரியாவுடைய நார்தர்ன் பார்ட்லேருந்து தொடங்கி சென்ட்ரல் மொசாம்பிக்யூ வரைக்கும் இந்த கிரேட் ரிஃப்ட் வேலி அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில். திஸ் ஜாகிரபிக்கல் ஃபீச்சர் இஸ் விசிபிள் ஈவன் ஃப்ரம் த ஸ்பேஸ். இந்த கிரேட் ரிஃப்ட் வேலியில் ஸ்பேஸ்லேருந்து பார்த்தா, மேலேருந்து பார்த்தாலும் இந்த ரிஃப்ட் வேலி தெரியுது. அண்ட் மெனி ப்ரீஹிஸ்டாரிக் சைட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா. இந்த ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் நிறைய வரலாறுக்கு எழுதப்படாத காலத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சைட்ஸ் எல்லாம் வந்து நிறைய இந்த கிரேட் ரிஃப்ட் வேலியில் இருக்குது. Human ancestors were divided into various species according to their physical feature. நம்ம முன்னோர்களுடைய அந்த உருவம், அந்த கலர், அந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள்லாம் வச்சு சில ஸ்பீசிஸாக வந்து பிரிக்கிறாங்க, சில வகைகளாக பிரிக்கிறாங்க. ஸ்பீசிஸ்ன்றது வகைகள். ஸோ சில வகைகளாக வந்து இதை நம்ம பிரிக்கிறோம். Hominid refers to all the species of modern and extinct great apes which also includes humans. Hominids அப்படின்னு ஒரு இனம் இருக்குது, ஒரு ஸ்பீசிஸ், ஒரு கைண்ட் ஆஃப் ஹியூமன்ஸ். இந்த ஹொமினிட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா மாடர்ன் எக்ஸ்டென்ட்னா அழிஞ்சு போன இனம் இல்லையா. ஸோ மாடர்னான அழிஞ்சு போன கிரேட் ஆப்ஸுடைய ஒரு இனம் தான் வந்து ஹொமினிட் அப்படின்றோம். ஹொமினின்ஸ்னா ஜுவாலஜிக்கல் ட்ரைப், மலைவாழ் மக்களுடைய ஒரு அமைப்பு தான் ஹொமினின்ஸ். ரெஃபர்ஸ் டு தி க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் டு ஹியூமன் ஆன்செஸ்டர்ஸ். மனிதனுடைய முன்னோர்களுக்கு ரொம்ப க்ளோஸாக உருவம் அமைப்பு கொண்டிருக்கிறவங்க தான் இந்த ஹொமினின்ஸ் அப்படின்றவங்க. அண்ட் தேர் சிஸ்டர் ஸ்பீசிஸ் இன்க்ளூடிங் ஹோமோசேப்பியன்ஸ். அந்த ஹொமினின்ஸுடைய
இன்னொரு இன்னொரு ஸ்பீசிஸ் வந்து ஹோமோசேப்பியன்ஸ் சொல்கிறாங்க. இந்த மாடர்ன் ஹியூமன்ஸ், இந்த ஹோமோசேப்பியன்ஸ் தான் இப்போ நம்ம வந்து மாடர்ன் ஹியூமன்ஸை வந்து இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹோமோசேப்பியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹோமோசேப்பியன்ஸ் எதோட க்ளோஸ் ரிலேட்டிவாக இருக்குன்னு பார்த்தா ஹோமினின்ஸோட க்ளோஸ் ரிலேட்டிவோட இருக்குது. And the extant member of Homo neanderthalensis, Homo erectus, Homo habilis and various species of Australopithecines. இந்த ஹோமோசேப்பியன்ஸ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப க்ளோஸாக இருக்குது யாரோட மற்ற எக்ஸ்டென்ட்டான இந்த வகை மனித இனத்துங்களோட கொஞ்சம் க்ளோஸராக இருக்கும். நம்ம இப்போ இருக்கக்கூடியவங்க ஹோமோசேப்பியன்ஸ் தான். அண்ட் வேரியஸ் humans are the only living species of this tribe. இந்த ட்ரைபில் வாழ்ந்த இந்த ஹோமினின்ஸ் ஹோமோசேப்பியன்ஸ்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த கைண்ட் ஆஃப் லிவிங்கில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரே இனம் வந்து நம்ம மனித இனம் தான். த ஸ்டாண்ட் எரெக்ட். இந்த ஹோமினின்ஸ் ஹோமோசேப்பியன்ஸ்ன்றவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும்? ஸ்ட்ரைட்டாக நிற்பாங்க. வாக் வித் 2 legs, 2 கால்களால் நடக்கிறாங்க. அண்ட் ஹாவ் லார்ஜ் பிரெயின்ஸ். மூளை வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. they can use tools and a few of them can communicate. டூல்ஸ் கருவிகள் அவங்களால யூஸ் பண்ண முடியும், அவங்களால பேசிக்க முடியும். கம்யூனிகேட்னா பேசுறது, கருத்துக்களை வந்து பரிமாறிக்கிறது, தட் இஸ் கம்யூனிகேட். இட் எக்ஸ்க்ளூட்ஸ் தி கொரில்லா. இந்த இனத்தில் கொரில்லாவை தவிர மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹோமினின்ஸ் ஹோமோசேப்பியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஹோமோ ஹேபிலிஸ், ஹேண்டி ஹியூமன் அப்படின்றாங்க. ஹோமோ ஹேபிலிஸை ஹேண்டி ஹியூமன் சொல்கிறாங்க. வாஸ் அ earliest known human ancestors to make tools in Africa. ஆஃப்ரிக்காவில் டூல்ஸ் யூஸ் பண்ண நமக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கைண்ட் ஆஃப் மனிதர்கள் தான் வந்து ஹோமோ ஹேபிலிஸ் இனம் தான் வந்து ஹோமோ ஹேபிலிஸ்ன்னு சொல்கிறாங்க. அபவுட் 2.6 million years ago, 2.6 million yearsக்கு முன்னாடி இருந்து இவங்க வந்து இருந்திருக்காங்க. இந்த இனம் வந்து இருந்திருக்கு. Around 2 million years ago, the species of Homo erectus ergaster emerged. இந்த ஹோமோ ஹேபிலிஸ்ன்றது 2.6 million இயருக்கு முன்னாடி. அதுக்கு அடுத்து 2 million இயருக்கு முன்னாடி இந்த ஹோமோ எரெக்டஸ்ன்றா அப்படிங்கிற ஒரு இனமும் ஒரு கைண்ட் ஆஃப் உருவமும் எர்காஸ்டர் அப்படிங்கிற ஒரு கைண்ட் ஆஃப் ஹியூமன்ஸும் உருவாகியிருக்காங்க. அந்த ஒரு ஸ்பீசிஸ் வந்து உருவாகியிருக்கு. திஸ் ஸ்பீசிஸ் மேட் ஹேண்ட் ஆக்சஸ் பிட்வீன் 2 and 1 million years ago. இந்த 2 million வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருந்த இந்த ஹோமோ ஹேபிலிஸ் உடைய அந்த கைண்டு 2லேருந்து 1 million வருஷத்துக்கு முன்னாடி டூல்ஸை வந்து யூஸ் பண்ண அவங்க தெரிஞ்சிருந்தாங்க. They began to spread into various parts of Asia and Africa in time. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து ஆஃப்ரிக்கா, ஏஷியா அந்த மாதிரி அப்படியே மூவ் பண்ணி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அனாட்டமிக்கலி அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாடி ஹேபிலிட்டிஸ், பாடியுடைய ஸ்ட்ரக்சரை வச்சு சொல்கிறாங்க. மாடர்ன் ஹியூமன்ஸ் கால்டு ஹோமோசேப்பியன்ஸ். இப்போ நம்ம இருக்கக்கூடிய மனிதர்களை ஹோமோசேப்பியன்ஸ் சொல்கிறோம். ஸோ மாடர்ன் ஹியூமன்ஸ் வைஸ் மேன். இந்த ஹோமோசேப்பியன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப புத்திசாலியான ஒரு மனிதர்களாக விளங்கிட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் அப்பியர்ட் அரவுண்ட் 3 lakh years ago in Africa. ஸோ 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஆஃப்ரிக்காவில் உருவான ஒரு இனம் தான் வந்து ஹோமோசேப்பியன்ஸ் அப்படின்றவங்க. அவங்க ரொம்ப புத்திசாலியாக இருந்தாங்க. இட் இஸ் பிலீவ்ட் தட் தீஸ் மாடர்ன் ஹியூமன்ஸ் ஈவென்ச்சுவலி மைக்ரேட்டட் அண்ட் டிஸ்பர்ஸ்ட் இன்டு வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு. இந்த ஹோமோசேப்பியன்ஸ் அப்படிங்கிற இந்த இனம் தான் வந்து மாடர்ன் ஹியூமன். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவி போயிட்டு வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய அங்கங்கே அப்படியே டிஸ்பர்ஸ் ஆகுறாங்க. டிஸ்பர்ஸ்னால் கலைஞ்சு போகிறாங்க. ஃப்ரம் அரவுண்ட் 60,000 years, 60 வருஷத்துக்கு முன்னாடி இவங்கெல்லாம் அப்படியே கலைஞ்சு போய் உலகம் ஃபுல்லாக அப்படியே பரவ ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரீஹிஸ்டாரிக் கல்ச்சர் எப்படி இருந்தது அந்த காலத்தில் அப்படின்னா, ப்ரீஹிஸ்டாரிக் டஸ் நாட் ஹாவ் எவிடன்ஸ் ஆஃப் ரைட்டிங். எழுத்து வடிவம் அவங்களுக்கு தெரியும் அப்படின்றதுக்கு உண்டான எந்த ப்ரூஃபும் இல்லை நமக்கு. வெல் தி ஃபாசில் போன்ஸ் ஆர் கிளாசிஃபைட் அஸ் வேரியஸ் ஸ்பீசிஸ் சச்சஸ். ஆனால் அங்கே கிடச்சிருக்கக்கூடிய போன்ஸு, அகழ்வாராய்ச்சியில் கிடச்சிருக்கக்கூடிய போன்ஸை வச்சு இங்கே என்னெல்லாம் ஸ்பீசிஸ் இருக்குது, என்னெல்லாம் கைண்ட் ஆஃப் இனங்கள் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோமோ ஹேபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ், நியாண்டர்தாலனன்ஸ் பேஸ்ட் ஆன் தி லித்திக் டூல்ஸ். அவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த லித்திக்னால் இங்கே ராக்கு, பாறாங்கல், கற்கள் வச்சுக்கோங்களேன். அந்த கற்களுடைய டூல்ஸ் இவங்க யூஸ் பண்ணதெல்லாம் வச்சு இந்த இனங்களெல்லாம் இருந்தது. இந்த இனங்களெல்லாம் வந்து அந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்றத அசியூம் பண்ணுறாங்க. கல்ச்சர்ஸ் ஆர் அசைன்ட் நேம்லி சச் ஆஸ். என்னெல்லாம் கல்ச்சர்ஸ் இருந்தது அப்படின்னா, earliest lithic assemblages,
Oldovan technology, lower, middle and upper Paleolithic and Mesolithic cultures இவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய கல்ச்சர்ஸ்ன்றது அவங்களுடைய பழக்க வழக்கங்களை தான் அந்த கல்ச்சர்ஸ் சொல்கிறோம் இருந்திருக்கும் அப்படின்ட்டு இந்த ப்ரீஹிஸ்டாரிக் கல்ச்சர்ஸில் சொல்கிறாங்க. earliest lithic assemblages of human ancestors நம்மளுடைய முன்னோர்களுடைய அந்த lithic assemblages என்னெல்லாம் இருந்ததுன்னா the earliest tools made by human ancestors are found in Lomekwi in கென்யா அப்படிங்கிற இடத்துல லொமிக்வி அப்படிங்கிற பிளேஸில் நம்ம ancestors முன்னோர்கள் யூஸ் பண்ணியிருந்த அந்த டூல்ஸ் எல்லாம் வந்து கிடச்சிருக்கு. தே ஆர் டேட்டட் டு 3.3 மில்லியன் இயர்ஸ் எகோ. 3.3 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ண டூல்ஸ் தான் வந்து இங்கே கென்யாவில் கிடச்சிருக்கக்கூடிய டூல்ஸ். ஒடவன் டூல்ஸ் அக்கர் இன் தி ஒடுவை கார்ஜ் இன் ஆஃப்ரிக்காவில் ஒடுவை கார்ஜ் அப்படிங்கிற இடத்துல இந்த ஒடவன் டூல்ஸ் வந்து கிடச்சிருக்கு. தே ஆர் 2.2 to 2.6 மில்லியன் இயர்ஸ் ஓல்டு. அந்த டூல்ஸ் வந்து 2லேருந்து 2.6 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண டூல்ஸ். த ஹியூமன் ஆன்சஸ்டர்ஸ் ஆஸ்ட்ரலோபைத்திசைன்ஸ் யூஸ்ட் ஹேமர் ஸ்டோன்ஸ். ஹேமர்னால் ஒன்று மேலே ஒன்று வச்சு அடிக்கிறது, ஹேமர்னால் சுத்தியல். ஓகே, ஸோ அந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரொடியூஸ் ஷார்ப் எட்ஜ்டு ஃப்ளேக்ஸ். அந்த ரொம்ப முனைய இந்த ஹேமர் ஒரு கல் எடுத்து இன்னொரு கல் மேலே அடித்து அந்த துகள்கள் எல்லாம் அப்படியே எடுத்துட்டு கூராக வந்து அவங்க செஞ்சாங்க. அதுதான் வந்து இந்த ஆஸ்ட்ரலோபைத்திக் சயின்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. த டூல்ஸ் வேர் யூஸ்ட் ஃபார் கட்டிங், ஸ்லைசிங் அண்ட் ப்ராசஸிங் ஃபுட்டை கட் பண்ண, ஸ்லைஸ் பண்ண, குட்டி குட்டியாக பீசஸ் போட, ப்ராசஸ் பண்ண இந்த டூல்ஸ் எல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டேக் கேர்.